இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தலாமா வாங்க. வெட்னஸ்டே ஒயிட் ரைஸு, அப்புறம் அரைக்கீரை கடைசல். எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கு பாருங்க. பருப்பு தனியாக வேக வச்சு கீரையை வேக வச்சு பண்ணது. கொஞ்சமாக தான் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு கட்டு கீரை அப்படியே பண்ணிட்டேன். 10 ரூபாய் கட்டு வந்து பருப்பு வேக வச்செல்லாம் அதுலேருந்து எடுத்து போட்டு ரசம் வச்சுருக்கேன். பருப்பு ரசமை தக்காளி பூண்டுலாம் நல்லா நெழுக அரைச்சிட்டேன். ரசப்பொடி போட்டு இறக்கிட்டேன். பொரியல் அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவிஞ்சு சீப்பாக இருக்குது. ஸோ அவரைக்காய் பொரியல் நிறைய பண்ணிட்டேன். நாளைக்கும் அவரைக்காய் தான் பண்ணணும். தொக்கு 2 முட்டை, ஒரு முட்டை இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை டின்னருக்கு சாய்க்கு பேக் பண்ணிக்கிறேன். சரி இப்போ கிளம்புவாங்க. அப்புறம் நேற்று தயிர் பேக்கெட் வாங்கினதில் கொஞ்சமாக எடுத்து வச்சு கொஞ்சம் பாலில் போட்டு வீட்லேயே உரம் ஊற்றினேன். அப்புறம் அப்பளம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பண்ணலை, அது சூடு பண்ணி வச்சேன். அப்போ தான் நல்லா இருக்கும்ன்ட்டு. மெயினாக இந்த ஊறுகாவை மாற்றணும். இதை வச்சு தானே சாப்பிடணும். வா சாய் சாப்பிடலாம். ஸோ கீரை பச்சை பசேல்னு செம்ம க்ரீனிஷாக இருக்குது. இந்த அவரைக்காய் பொரியல் இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கு. வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு பண்ணதுனால செம்மையாக இருக்குது. காரமாக சாப்பிட்றதுக்கு சாய்க்கு இந்த மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். அந்த இல்லை லைட்டாக வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது தேங்காய் போட்டால் செம்மையாக இருக்கும். பட் இங்கே தான் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம்ல. அதனால் இந்த கிச்சிலி ஊறுக்காய் வந்து கார கிச்சிலி ஊறுக்காது. தென் அப்பளம் இருக்குது. செம்மையாக இருக்குது இன்றைக்கி சமையல். நான் சாப்பிட்டு விடுகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள்.